ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் இ சேவை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பேன் கார்டை வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் பேன் கார்டு 2.0 வேரியேஷனில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய நேம் கரெக்ஷன், அதாவது இனிஷியல் மாதிரியோ இல்லை ஃபுல் நேம் இருக்கிற மாதிரியோ இல்லை டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ் உள்ளபடி உங்களுக்கு பேன் கார்டு வேணும்னீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு ரீப்ரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல உங்கள் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய பேன் கார்டு டைப் என்னவோ அந்த டைப்பை வந்து நீங்கள் போடுங்க. நான் உதாரணத்துக்கு NSDL பேன் கார்டுன்னு போடுறேன். ஓகே, NSDL பேன் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே அப்ளை ஆன்லைன் ஃபார் ரீப்ரிண்ட் பேன் கார்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பேஜ் மட்டும் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்னவோ அந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போடுறேன் பாருங்க. ஓகே, பேன் கார்டு நம்பர் போட்டேன். அதே மாதிரி இண்டிவிஜுவல் பேன் கார்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் போட்டே ஆகணும். ஏன்னா ஆதார் எண் வந்து இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நாம் பண்ணவும் முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எண்ணையும் பேன் நம்பரையும் பார்த்தீங்கன்னா அந்த காலமில் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஒருத்தருடைய ஆதார் கார்டு நம்பரையும் பேன் நம்பரையும் நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஆதார் பேனு நாம் வந்து இங்கே கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருந்ததோ அந்த மந்த்து இயர் அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. நான் இந்த பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் மந்த்தும் டேட் ஆஃப் இயரும் இருந்ததோ அதை வந்து இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த ஜிஎஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்க, இது வந்து ஆப்ஷன் தான். இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோ அப்படிங்கிற இந்த டிக்கையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருங்க. பண்ணிட்டு அப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பேன் கார்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர், மொபைல் நம்பர், அதில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதே மாதிரி இமெயில் இருக்கும். உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எழுத்தும் லாஸ்ட் 2 எழுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வந்து எந்த மெத்தட் அனுப்புறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே இருக்கிற இமெயில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுங்க. இல்லை மொபைல் நம்பரும் இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுங்க. இல்லை நான் 2மே வச்சிருக்கேன் அப்படின்னாக்கல இந்த பர்த் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி தட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி பாருங்க இந்த ஆப்ஷன். இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கோ இல்லை இமெயிலுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 50 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு 7 நாளிலிருந்து 10 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் வழியாக இங்கே பேன் கார்டில் ஏற்கனவே ஆல்ரெடி எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேன் கார்டை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.